அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், சசிகலா 2 பேரையும் நான் கட்சிக்குள்ளே சேர்க்கவே மாட்டோம் சொல்லி கராராக பேசியிருக்காரு மனுஷன். அவர் இன்னைக்கு தானே பேசுகிறாரு, ரெகுலராக பேசிக்கிட்டே தான் வர்றாரு. ஏன் பேசுகிறாருன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். சேர்த்துட்டா நம்ம பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துடுமோங்கிற ஒரு பயம்தான், வேற ஒன்றுமே கிடையாது. தொடர்ந்து அவர் சொல்கிறது ஓபிஎஸ், சசிகலா 2 பேரையும் கட்சிக்கு வந்து சேர்க்க மாட்டோம், அவங்க கட்சிக்காக வந்து நிறைய துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றது என்ன அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணைனம், அம்மாவினுடைய ஆட்சி வந்து 2024 அமைக்கணும், தொண்டர்கள் வந்து ஒன்று சேரணும், இந்த தொண்டர்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும், இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைங்கிறார். தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்கள். இணைப்பு வேணும்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க, இணைப்பே வேண்டாம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இதில் யார் அதிமுகவுடைய விசுவாசி அப்படிங்கிறதுல இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர் தோல்வி. நம்ம நிறைய வீடியோக்குள்ளே இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். என்னப்பா அரைச்ச மாவையே நீங்கள் அரைக்கிறீங்களே அப்படின்னா, இங்கே அரைச்ச மாவை அரைச்சித்தான் ஆக வேண்டியதாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஒரு பொய்யை அழுத்தி சொல்லிட்டோம்னா அது உண்மையாயிருன்னு சொல்கிறாரு. அந்த பொய் சொல்ல எடப்பாடி பழனிசாமி அவர் தலையிலேயே மண்ணள்ளி கொட்டிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியறதில்ல. அம்மா மறைவுக்கு பின்னாடி அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த காலத்தில் இருந்து இன்று வரையும் தேர்தலை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த தேர்தலில் பூரா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் தான் சந்திக்குது. தொடர் தோல்விகளை கொடுத்துட்டு வர்றாரு. நம்ம வந்து மேம்போக்காக எதையும் நம்ம கடந்து போயிட முடியாது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அம்மா மறைவுக்கு பின்னாடி தொடர் தேர்தலெலாம் வந்துட்டு இருந்தார். எந்த தேர்தலையுமே எடப்பாடி பழனிசாமி வெற்றி என்பதை பார்க்க முடியலை. எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றிலேருந்து பார்த்திங்கன்னா தொடர் தோல்விகளையே கொடுத்துட்டு வர்றார். கிட்டத்தட்ட 10 தேர்தலில் சந்திச்சாச்சு. 10 தேர்தலில் சந்திச்சுமே எடப்பாடி பழனிசாமி படுதோல்வியை சந்திக்கிறார். ஒரு காலகட்டத்தில் 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகே வந்து ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங் ஆச்சு. தொடர் தோல்விகளை கொடுத்துட்டு வர்ற பழனிசாமி ஏன் இன்னும் அதிமுகவை ஒருங்கிணைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி எல்லார் மனசுலையும் ஒரு கேள்விகள் எல்லாம். அவருக்கான ஒரு பயம்தான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த அளவுக்கு நம்ம பொண்ணும் பொருளையும் கொட்டி நம்ம செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை வந்து நமக்குள்ளே கொண்டு வந்து மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் தன் வயப்படுத்தி வச்சு எவ்வளவோ காசு பணங்கள் செலவு பண்ணி நம்ம பொதுச் செயலாளர் வந்திருக்கோம், திடீர்னு எப்படி நம்ம இதை விட்டு விலகிறது அப்படிங்கிற ஒரு பயம். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எத்தனை பேர் ஆதரவு கொடுத்துருப்பாங்க, அத்தனை பேருக்கும் என்னென்ன உதவிகள் செஞ்சுருப்பார், நேரடியாகவும் செஞ்சுருப்பார், மறைமுகமாகவும் செஞ்சுருப்பார். ஏன்னா ஒருத்தரும் ஒரு பயனும் எடப்பாடி பழனிசாமி நம்பி போகலை, அவருக்கு பின்னாடி இருக்கிற காசை நம்பி போகிறாங்க. அப்படி காசை நம்பி போகிறவங்க எதுக்கு விசுவாசமாக இருப்பாங்க, கட்சிக்காக விசுவாசமாக இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி மேலேயே அந்த விசுவாசம் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற காசுனால தான். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுத்து அவர் வந்து பொதுச் செயலாளராக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார். மக்கள் யாரும் பொதுச் செயலாளராக அவரை ஏற்றுக்கிறல, தொண்டர்கள் யாரும் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிறல, தேர்தல் ஆணையமே பொதுச் செயலாளராக ஏற்றுக்கல. சரி, ஒற்றை தலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இந்த ஒற்றை தலைமையில் எடப்பாடி பழனிசாமி சாதித்தது என்ன அப்படின்னு இருக்கு இல்லையா? ஒற்றை தலைமை தானே ஆசைப்பட்டீங்க. இப்போ 2 இரட்டை தலைமை இருந்ததுனால முடிவெடுக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒற்றை தலைமைக்கு வந்தீங்க. ஒற்றை தலைமையில் வந்து எடப்பாடி பழனிசாமி சாதித்தது என்ன, நான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றேன், இத்தனை லட்சம் உறுப்பினர்கள் நான் புதுசாக சேர்த்துருக்கேன் அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அம்மா இருக்கும்போது 1.5 கோடிக்கு மேலே தொண்டர்கள் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்தவுடனே திடீர்னு பார்த்தா 2 கோடி தொண்டர்கள் வந்துட்டாங்க. எப்படிடா வந்தாங்க அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருத்தரும் அந்த வாக்காளர் லிஸ்ட்டில் எடுத்து அந்த வாக்காளர் லிஸ்ட்டில் யார் யார் பேர் இருக்கோ அவங்களுக்கு பூரா உறுப்பினர் கார்டை, ஒரு போலியான ஒரு அட்டையை வந்து போட்டுட்டாங்க. ஏற்கனவே மதுரையில் 15வது வார்டில் ஒருத்தர் வட்ட செயலாளர் அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, போலியான ஒரு உறுப்பினர் கார்டு தான் அதிமுகவில் இருக்குது, உண்மையான உறுப்பினர் கார்டை கிடையாது. ஒவ்வொரு வட்ட செயலாளர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேரை சேர்க்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு 600-700 பேரை சேர்க்க முடியுது, அதுக்கு மேலே இருக்கிறது பூராமே ஓட் லிஸ்ட்டை பார்த்து அதில் உள்ள பேர்களை பார்த்து நாங்கள் சேர்த்துறது அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தார்ல, அந்த மாதிரி கதை தான் இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் வந்து நான் இந்த தேர்தலில் பூரா சந்தித்து நான் வெற்றி பெற்றுட்டேன் ஒன்றுன்னு சொல்லி ஒரு ஆளுமையை நிரூபிச்சிருக்கிறார் அப்படின்னா அதுவும் வந்து கிடையாது. தொடர் தோல்விகளை தான் கொடுத்துட்டு வர்றாரு. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா,
ஒற்றை தலைமைக்கு நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் ஒரு பிரிவாக பிரிஞ்சு போனீங்க. உங்கள்கிட்ட கட்சி கொடி சின்னம் எல்லாமே இருந்தது. நீ அப்படி இருந்துமே நீங்கள் வந்து தேர்தலை வந்து சந்திக்கிறீங்க. அப்படி இந்த தேர்தலை சந்திக்கும் போது நீங்கள் வெற்றி பெற்றிருக்கணும் இல்லையா? வெற்றி பெறவே கிடையாது. அப்போ உங்களுடைய ஆளுமையை உங்களுடைய ஒற்றை தலைமையை மக்கள் ஏற்றுக்கிறல அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஓப்பனாகவே சொல்கிறாங்க. கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படின்ட்டு. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒருங்கிணைக்கலாம் கூடாது, ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பே கிடையாது, சசிகலாவையும் ஓபிஎஸ் அவர்களையும் கட்சிக்குள்ளே நாங்கள் இணைக்கவே மாட்டோம் அப்படின்னு இன்னும் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எப்படி ஜெயிக்க போகிறாரு அப்படின்னா, அவர் ஜெயிக்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எந்த காலத்திலையும் அதிமுக தேர்தலை சந்தித்தாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி மெல்ல மெல்ல அதிமுகவுடைய வாக்குகளை திமுகவுக்கு கடத்துறார். திமுகவோடு நல்ல உறவோடு கள்ள உறவோடு இருக்கிறார். மேம்போக்கா திமுகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி பேசினாலுமே அண்டர் டீலிங் அம்சமாக நடக்குது. அப்படி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு ஆசைப்படுவார்? எடப்பாடிக்கு கட்சி எப்படி போனாலும் பரவாயில்லை, தொண்டர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை, நம்ம அந்த கட்சிக்கு ஒரு தலைமை பொறுப்பாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறார். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய 3வது பேரியக்கமாக மாற்றி காட்டினாங்க அதிமுகங்கிற பெரிய இயக்கத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவர்களுடைய கனவு நனவாகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக ஒருங்கிணையணும், திமுகவை வீழ்த்தணும், 2026 அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நிபந்தனை இல்லாமல் இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது, கட்சி ஒன்றிணைந்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஓபிஎஸ் கட்சிக்கு உள்ளே வந்துட்டார் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்துடும், ஒரு போட்டி நிலவிடும், அந்த போட்டியில் நம்மளால் ஜெயிக்க முடியாது, நம்மள்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே காசுக்காக இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே ஓபிஎஸ் பக்கம் போயிடுவாங்க, நம்மளை நடுத்தருவில் நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு அவர் பயப்படுறாரு. இப்போ 2026 சட்டசபை பொது தேர்தல் வருது. அதில் அதிமுக வெற்றி பெறணும். அதிமுக வெற்றி பெறணும்னா யார் யார் உள்ளே இருக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அதிமுக வெற்றி பெறணும், அம்மாவனுடைய ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா ஓபிஎஸ் என்கிற ஒரு மனிதர் அதிமுகவுக்குள்ளே இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி முகத்தை நம்பி யாரும் ஓட்டு போட தயாராக இல்லை. இரட்டை இலை சின்னமே இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இரட்டை இலை சின்னத்தை கையில் வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி 2 இடைத்தேர்தலை புறக்கணித்தது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிந்தது தானே. ஏதோ ஒரு ஆளுங்கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டை போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஆளுங்கட்சி அராஜகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒதுங்கி பயந்து ஓடுனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி மக்கள் ஓட்டு போட தயாராக இல்லை. இந்த அதிமுகங்கிற பேரியக்கு வந்து மிகப்பெரிய பிளவை சந்தித்ததற்கு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையாக வருவதற்கு ஆசைப்பட்டதான் மிக முக்கியமான காரணம் சொல்லி தொண்டர்களும் பொதுமக்களும் கொதித்து போய் இருக்கிறாங்க. இப்படி ஒரு பேரியக்கத்தை மக்களுக்கு தொண்டாற்றின இந்த இயக்கத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டுக்கோப்பாக வளர்க்கப்பட்ட இந்த இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி சீரழிச்சிட்டாரே அப்படிங்கிற கோபம் மக்கள் மத்தியில் நிறைய இருக்குது. அப்போ ஓபிஎஸ் அம்மாவினுடைய அரசியல் வாரிசு. 2 முறை அம்மா அவர்கள் வந்து சிறை சென்ற போதுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் அந்த தலைமைப்பிடத்தில் உட்கார வச்சுட்டு போனாங்க. அன்னைக்கே வந்து அடையாளம் காட்டிட்டு போனாங்க. அடுத்து எனக்கு ஒரு அரசியல் வாரிசு இருக்குன்னா அது ஓபிஎஸ் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாதுன்னு சொல்லி அன்னைக்கே சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய முகத்தை காமிச்சு இரட்டை இலை சின்னத்தோடு 2026 சட்டசபை பொது தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா திமுகவை எளிதில் வீழ்த்திடலாம். திமுக இதுவரையிலும் தனிச்சு நின்று போட்டியிட்டு வென்றதும் கிடையாது. கூட்டணி கட்சிகளுடைய சப்போர்ட்டில் தான் திமுக வந்து எப்போதுமே வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. அதிமுக அப்படி கிடையாது. 2014 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் களத்தில் தன்னந்தனியாக நின்று தான் வெற்றியை பெற்றாங்க. அப்படிப்பட்ட இயக்கம் அதிமுக. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, கட்சிக்குள்ளே ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் சேர்ப்பதற்கான எண்ணம் இப்போது வரைக்கும் எதுவுமே கிடையாது, அதிமுக நல்லா தான் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா செயல்படுற அதிமுக ஏன் படுதோல்வியை சந்திக்குது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி உணர மறுக்கிறாரு. காலப்போக்கில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார், திமுகவோடு அதிமுகவை இணைச்சிட்டு அவர் ஏதாவது ஒரு திமுகவில் ஒரு பதவியை வாங்கிட்டு அமைதியாக இருந்துருவார். இவர் கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பண்போடு எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படிங்கிறத கடந்த தேர்தலுடைய வரலாறு நமக்கு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்குது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்குள்ளே இருந்தால் 2026 அம்மாவனுடைய ஆட்சி இல்லை, இணைப்பே கிடையாது,
இது இப்படியே இருந்துட்டா நல்லது, நம்ம வந்து திமுகவோட ஜால்ரா போட்டுவிட்டு திமுகவோடு நம்ம வந்து இப்போ அண்டர் டீலிங் வச்சுக்கிட்டு நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்ம வழக்கிலிருந்து தப்பிக்கலாம், நம்ம ஒரு அதிமுகங்கிற கட்சிக்கு பொதுச்செயலாளர் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினச்சார் அப்படின்னா, காலப்போக்கில் அதிமுகங்கிற கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குற நிலைமைக்கு வந்துடும். இன்றைக்கி வந்து தொண்டர்கள் தான் ஒரு முடிவு எடுக்கணும். தோல்வியை கொடுக்குற தலைமை வந்து முக்கியமாக, தோல்வியிலிருந்து மீட்டெடுத்து அம்மாவினோட ஆட்சியை கொடுக்க போகிறோன்னு ஆசைப்படுற ஐயா ஓபிஎஸ் முக்கியமாக அப்படிங்கிறத தொண்டர்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். எடப்பாடி பழனிசாமி சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறது அதிமுகவை படுகுழியில் போட்டு தள்ளுறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியுது. நன்றி, வணக்கம்.